அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மனம் வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் மது வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் தலையாய கடமை. செவிசாய்த்தல் என்பது ஏனோ தானோ என்றல்ல, வாடிக்கையாக வேடிக்கையாக என்றல்ல, மாறாக முழு மனதோடு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு செவி கொடுத்து வாழ்வது. இதுதான் உரிய பலனை கொடுக்கும். நோவா காலத்தின் மக்களின் தீழ்ச்செயல் அதிகமாகிவிட்டதை அறிந்து வெள்ளப்பெருக்கை கொண்டு அழிப்பதாக இறைவன் கூறியவற்றுக்கு மக்கள் மனமுவந்து செவிசாய்க்கவில்லை. ஆனால் நோவா மனமுவந்து செவிசாய்த்தார். ஆண்டவருடைய அருட்பார்வை அவருக்கு கிடைத்தது. பேழையில் வைத்து காப்பாற்றப்பட்டார். இரு கள்வர்கள் ஆண்டவரின் வலப்புறம் இடப்புறம் இருவருமே ஆண்டவருக்கு நேருகிற நிலையை பார்க்கிறார்கள். தனக்கு வந்த அவமானத்தை, பாடுகளை அவர் எப்படி எதிர்கொள்கிறார்? அவர் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வரவில்லையே, அவருடைய வார்த்தைகள் மன்னிப்பின் வார்த்தைகளாக இருக்கிறதே என்று மனமு வந்து நல்ல கள்வன் செவி சாய்க்கிறான். ஆண்டவரிடம் தஞ்சம் அடைகிறான். அந்த நொடி பொழுதே வான்வீடு அவனுக்கு சொந்தமாய் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மனமு வந்து வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ, இதுவரை வாழ்ந்த வாடிக்கையான விசுவாச வாழ்விலிருந்து விடுபட்டு உயிருள்ள சாட்சிகளாய் திகழ வரம் தாரும் சுவாமி. ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.